சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தத்தோட அதுவும் அமெரிக்கான்னு சொல்லப்பட்ட ஒரு வல்லாதிக்க சக்தியினுடைய நேரடி தலையீடு காரணமாக காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருது. உலகத்தில் சமாதானத்தை அமைதியை விரும்புகிற எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் சாத்தியமாகி இருக்கு. ஈழத்தில் அது ஏன் சாத்தியமாகாமல் போயிருந்தது? காசாவில் அது நடக்க முடியும்னு சொன்னால் இலங்கையில் ஏன் அது நடக்க முடியாமல் போயிருந்தது? இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி என்னுடைய பார்வையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இது அமைப்புகள் சார்பான ஒரு ஒப்பீடோ இல்லாட்டி யாருடைய சரி பிழை சம்பந்தமாக ஆராயிற ஒரு காணொலியாவோ இல்லாட்டி ஒரு மதம் இனம் சார்ந்து பேசுகிற காணொலியாவோ இருக்காது. காசாவில் சாத்தியமாகி இருக்கிற ஒரு சமாதானம், அமைதி, போர் நிறுத்தம் என்றது இலங்கையில் ஏன் சாத்தியமாகாமல் போயிருந்தது என்றதை பற்றி தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் ஊடகங்கள், சமூக ஊடகங்களினுடைய பங்களிப்பு. இப்போ காசாவில் நடக்கிற போரை பொறுத்த வரைக்கும் அல் ஜசீரான்னு சொல்லப்படுற கட்டாரினுடைய உதவியோடு செய்யப்படுற ஒரு ஊடகம் 24 மணித்தியாலமும் எந்த நேரத்தில் அல் ஜசீராவை போட்டாலுமே காசாவில் என்ன நடக்குது என்றதை உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ள முடியுது. அங்கே இருக்கிற புகைப்படங்கள் எப்படியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி உடனுக்குடனே தகவல்கள் வெளிவந்திருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஊடகம் தமிழர்களுக்கு இருந்திருக்குமா இருந்தால் இலங்கையில் நடந்த, ஈழத்தில் நடந்த போர் சம்பந்தமாக உடனுக்குடனே சர்வதேசத்துக்கு காட்சிகள், புகைப்படங்கள் போயிருக்குமா இருந்தால், தகவல்கள் போயிருக்குமா இருந்தால் சில நேரத்தில் சர்வதேசத்தினுடைய மக்களினுடைய பெரும் ஆதரவு திரும்பி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவினுடைய பங்களிப்பு. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் நடக்கிற இடத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் உடனுக்குடனே விரல் நுனியில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேருது. ஆனால் எங்களுடைய 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கவே இல்லை. இப்போ காசாவில் நடக்கிற போரை பொறுத்த வரைக்கும் ஓல் ஐஸ் ஆன் ரஃபான்ற ஹேஷ்டேக்காக இருக்க முடியும், இல்லாட்டி காசா, சேவ் காசா, ஃப்ரீ பலஸ்தீன் என்று சொல்லப்படுற ஹேஷ்டேக் எல்லாம் மிக பிரபலமான நபர்கள், செலிபிரிட்டிஸ் என்று சொல்லப்படுற நபர்கள் எல்லாம் உடனுக்குடனே அந்த ஹேஷ்டேக்கை போட்டு புகைப்படங்கள், காணொலிகள், பதிவுகளை போடுறதை நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இலங்கையில் அப்படியான ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருக்கவே இல்லை. சில நேரங்களில் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விஷயமா இருந்திருக்குமா இருந்தால் சில நேரங்களில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காசா மக்களுக்கு அது ஒரு வகையில் உதவி செய்திருக்கு. ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் உதவி செய்திருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், ஒரு பூகோள அரசியல் ரீதியான மாற்றம், அதுவும் வல்லாதிக்க சக்தி என்று சொல்லப்படுற அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம். ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சில மாற்றங்களை கட்டாயம் ஏற்படுத்தும். நாங்கள் விரும்பினாலும் இல்லாட்டி இல்லாத அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம்ன்றது உலகத்தினுடைய பல பாகங்கள்லையும் சில மாற்றங்களை கட்டாயம் ஏற்படுத்தும். நேரடியான தாக்கங்களும் இருக்கும், மறைமுகமான தாக்கங்களும் இருக்கும். அதில் ஒரு நேரடியான தாக்கம் தான் இப்போ காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றது. என்னென்னு சொன்னால் ட்ரம்பினுடைய தீர்மானம் எதுவாக வேணுமென்றாலும் இருக்கலாம். அதனால் ரெண்டு தரப்புகளும், காசாவில் இருக்கிற ஹமாஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சமயோசிதமாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு நிலைமை 2009ஆம் ஆண்டு, 2008, 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த போரை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இல்லை. இப்போ நேரடியாக அமெரிக்கா இதில் தலையீடு செய்திருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு நேரடியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஹமாஸ் இயக்கத்துக்கும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இலங்கை அரசாங்கத்துக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் அந்த சந்தர்ப்பத்தில் நேரடியான ஒரு அழுத்தத்தை பிரயோகிச்சிருந்தால் சில நேரத்தில் இலங்கை அரசாங்கம் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்க முடியும். அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், தேவை அமெரிக்காவுக்கு இருக்கல என்றதை இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி மற்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கும், இப்போ அமெரிக்கா, சீனா, இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு இலங்கையில் புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியல் ரீதியில் தங்களுடைய நலன்களை, பொருளாதார நலன்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக எப்படி நாங்கள் செயற்படலாம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புலிகள் அமைப்பாக இருக்கலாம், இல்லாட்டி புலிகள் அமைப்பை வச்சுக்கொண்டு இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு புலிகள் அமைப்பு இல்லாட்டி இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சொல்றதை கேட்டு செயற்படாது, தங்களுடைய கைப்பாவைகளாக இனி ரெண்டு தரப்புமே இருக்காதுன்றதை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு இந்திய அரசாங்கமும் இதில் பெரிய அளவில் கரிசனை செலுத்த
காலகட்டத்தில் புலிகள் அமைப்பு அழிக்கப்பட்டதுக்கு பிறகு தங்களுடைய நலன்களை எப்படி முன்னெடுக்கலாம் என்றதை பற்றி தான் இந்த சக்திகள் எல்லாமே சிந்திச்சிருந்தது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி பார்க்க முடியும். மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால், சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தம் என்றது முக்கியமானது. என்னென்னு சொன்னால், இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் ஈஜிப்ட், கட்டாருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. வரலாற்றில் கட்டாரினுடைய பேர் கட்டார் பிரதமர் ஷேக் முகமதினுடைய பேர் நீண்ட காலத்துக்கு உச்சரிக்கப்படும். அவருடைய நேரடியான தலையீடு, அமெரிக்காவினுடைய நேரடியான தலையீடு, ஈஜிப்டினுடைய நேரடியான தலையீடு இந்த போர் சமாதான முயற்சியில் இருந்தது. அந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில நாடுகள் தலையீடு செய்த மாதிரியான பதிவுகள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு வாசித்து தெரிஞ்சு கொண்ட எங்களை மாதிரியானவர்களுக்கும் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், சர்வதேசத்தினுடைய தலையீடு இருந்தது என்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. நோர்வே இதில் தலையீடு செய்திருக்கு என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனாலும் கூட அது எந்த அளவுக்கு ஒரு நேரடியான தலையீடாக இருந்தது என்றது மிக முக்கியமான கேள்விக்குரிய விஷயம். இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு நேரடி தலையீடு, இப்போ கட்டார், ஈஜிப்ட், அமெரிக்கா செய்த மாதிரியான கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்ட மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள், முக்கியஸ்தர்களை கட்டாரில் நீண்ட காலம் வச்சிருந்தது. புலிகள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது. இப்போ ஒரு சில நபர்கள் KP குமரன் பத்மநாதன் மலேசியாவில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற அரசியல் பிரிவோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகளுக்கு வெளிநாடுகளுக்கு போவாங்க. அதுக்கு பிறகு இலங்கைக்கு வடபகுதிக்கு திரும்பிடுவாங்க. ஆனால் ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அரசியல் முக்கியஸ்தர்களை கட்டாரில் வெளிநாடுகளில் வச்சிருந்தது. அது ஒரு வகையில் விமர்சிக்கப்பட்டிருந்தது. மக்கள் செத்தமடைஞ்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இவங்க தங்களுடைய குடும்பத்தோட மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான விமர்சனமும் ஒரு பகுதி மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அது இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருக்கு. இலங்கையில் நடந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருக்கவே இல்லை. இதையும் தவிர இன்றைக்கு கட்டார் போற்றப்படுற மாதிரியான ஒரு நிலைமை கட்டார் செய்திருக்கிற விஷயத்த இந்தியா எங்களுடைய விஷயத்தில் செய்திருக்க வேண்டியது. ஆனால் ராஜீவ்காந்தி இந்திய பிரதமர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்தியா வேறு திசையில் குறிப்பாக நேரடியாக சொல்கிறதாரு தமிழர்களுக்கு எதிரான திசையில் பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு போக்கோடு தான் செயல்பட்டிருந்தது. என்னதான் சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இதை விளங்கி கொள்றவர்களுக்கு தெரியும், புலிகள் அமைப்பு அழிக்கப்படணும் என்றதில் இந்திய அரசாங்கம் உறுதியாக இருந்தது. இன்றைக்கு கட்டார் அரசாங்கம் பாராட்டப்படுற மாதிரி, வரலாற்றில் பதிவாகி இருக்கிற மாதிரி இந்தியாவும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியது. ஆனால் அந்த வாய்ப்பை இந்தியா தவற விட்டுருக்கு, எங்களுக்கு ஒரு துரோகம் இழைச்சிருக்கு என்று சொல்ல முடியும். நாலாவது விஷயமா நான் பார்க்கறது என்னன்னு சொன்னால், பணைய கைதிகள். ஹமாஸ் இயக்கம் தெற்கு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து பணைய கைதிகளை வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட பணைய கைதிகளை கிட்டத்தட்ட 250 பேரை பிடிச்சு வந்திருந்தது. இந்த போரில் ஒரு போர் நிறுத்தம் சமாதான முயற்சியை எட்டப்படணும் என்றதில் இந்த பணைய கைதிகளினுடைய விவகாரம் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்தி இருந்தது. ஆனால் இலங்கையில் நடந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிடிமானம் புலிகள் அமைப்பிட்ட கடைசி வரைக்கும் இருக்கவே இல்லை. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் கூட அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படணும், இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படணும், பணைய கைதிகள் மீட்கப்படணும் என்ற ஒரு காரணத்துக்காக போர் முடிவுக்கு வரணும் என்ற காரணத்தை முன்வச்சும் அரசாங்கம் பதவி விலகணும் என்று சொல்லியும் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு எதிராகவும் இஸ்ரேலில் இருக்கிற இஸ்ரேலியர்கள் அந்த நாட்டு மக்களை ரோட்டில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கவே இல்லை. பணைய கைதிகள் என்ற மாதிரியான ஒரு பிடிமானம் இல்லாததும் அதுக்கான ஒரு காரணமாக பார்க்க முடியும். ஆனால் இதில் சில விஷயங்களை ஹமாஸ் இயக்கம் சாதிச்சு கொண்டிருக்குன்னு சொன்னால், இப்போ பணைய கைதிகளை வச்சுக்கொண்டு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் புலிகள் அமைப்பினுடைய சமரசமற்ற ஒரு கொள்கையும் அதுக்கு சில நேரங்களில் காரணமாக இருந்திருக்க முடியும். என்னென்னு சொன்னால், இப்போ காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள்ள கொண்டு வரப்படணும், மக்கள் திரும்பவும் மீள்குடியமர்த்தப்படணும், மீள் கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரியான செய்யக்கூடிய உடனடியாக தீர்வு காணக்கூடிய மாதிரியான யோசனைகளும் நிபந்தனைகளும் ஹமாஸ் இயக்கத்தால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையில் நடந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சமரசம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கவே இல்லை. தனி ஈழம் கிடைச்சா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற மாதிரியான ஒரு நிலைமை கடைசி வரைக்கும் இருந்தது. அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அஞ்சாவது விஷயம் என்னென்னு சொன்னால்,
பிராந்திய சக்திகளினுடைய உதவியும் ஒத்துழைப்பும். ஹமாஸ் இயக்கம் மேல ஒரு தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்படுற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் பக்கத்தில் அதுக்கு உதவி செய்கிற எல்லா அமைப்புகளும் நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் தங்களால் முடிஞ்ச முயற்சிகளும் நடத்திருக்கு. சர்வதேச ரீதியில் அரசியல் ரீதியில் பார்க்குற நேரத்தில் கட்டார் கடைசி வரைக்கும் முயற்சி செய்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் ஈரானுடைய நேரடியான பங்களிப்பு இருந்தது, ஹூத்தி இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருந்தது, பக்கத்தில் இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருந்தது. எல்லா அமைப்புகளும் இதில் சேர்ந்து செயற்படுற சந்தர்ப்பத்தில் சர்வதேசத்துக்கும் அது ஒரு அழுத்தமாக இருந்தது. மத்திய கிழக்கில் ஒரு பதற்றம் உருவாகி இருந்தது. செங்கடலில் கப்பல்கள் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு ஹூத்தி இயக்கம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கப்பல்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் உலக பொருளாதாரத்தில் அது பாதிப்பு செலுத்தக்கூடிய விஷயமா மாறி இருந்தது. இது சர்வதேச பிரச்சனை என்ற அடிப்படையில் எல்லா நாடுகளும் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டிய தேவை கட்டாயம் உருவாகி இருந்தது. ஆனால் இலங்கையில் நடந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உலக நாடுகள் இதில் நேரடியாக தலையீடு செய்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இருக்கவே இல்லை. உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு கிடையாது. கடைசி வரைக்கும் இது ஒரு சர்வதேச பிரச்சனை, இல்லாட்டி ஒரு மனித படுகொலை நடக்குது, இனப்படுகொலை நடக்குது என்றதையும் தாண்டி இது இலங்கை அரசாங்கத்துக்கும் அங்கே இருக்கிற ஒரு போராட்ட குழுவுக்கும் நடக்கிற உலக பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் எல்லா நாடுகளும் சர்வதேச சக்திகளும் பார்த்திருந்தது. இதுக்கு வல்லாதிக்க சக்திகள் மட்டும் கிடையாது, ஹமாஸ் இயக்கத்துக்கு உதவி செய்த ஹிஸ்புல்லா, ஈரான், அது மாதிரி ஹூத்தி இயக்கம், கட்டார், அரசியல் ரீதியில் உதவி செய்திருக்கிற கட்டார் மாதிரியான நாடுகள், ஈஜிப்ட் மாதிரியான நாடுகளும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இலங்கையில் நடந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பிராந்திய ரீதியான உதவியோ இல்லாட்டி சர்வதேசம் இதில் கவனம் செலுத்தணும் என்று சொல்லி நினைக்கிறதுக்கான ஒரு அழுத்தம் பிரயோகிக்கக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளோ இருக்கவே இல்லை. உலக பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் இதை சர்வதேச நாடுகள் பார்த்திருந்தது. ஆனால் காசாவில் அதை வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் சர்வதேச நாடுகளுக்கும் அமைப்புகளுக்கும் ஏற்பட்டிருந்தது. அதுதான் அங்கே ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். இப்போ காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது உலக அமைதியை விரும்புகிற சக்திகள், சமாதானத்துக்காக போராடுற நாடுகள் முன் ஏற்படுத்தின ஒரு போர் நிறுத்தமோ சமாதான முயற்சியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க தங்களுடைய பொருளாதார ரீதியான சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட தீர்மானம் என்றதிலையும் மாற்று கருத்து கிடையாது. இலங்கையில் அப்படி தலையீடு செய்கிறதுக்கான ஒரு சுயநல தேவை அந்த சந்தர்ப்பத்தில் இல்லாததும் அதுக்கான ஒரு காரணம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.